ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் ஹலோ வேர்ல்ட் சேனல். மீண்டும் ஓர் அதிசய தகவலுடன் நான் உங்கள் MA தஸ்னீம். நாம் முட்டையினை பயன்படுத்தும் சில வகை பயன்பாடுகள் தன் உயிருக்கே ஆபத்தாக அமைகிறது. அவ்வகையான ஆபத்துக்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் இன்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். சமீப காலமாக முட்டையினை நாம் குளிர்சாதன பெட்டியில் வைத்து பயன்படுத்தும் வழக்கத்தினை கொண்டுள்ளோம். இதன் தீமைகள் அறியாமலேயே நாம் வாங்கும் முட்டையினை மாத கணக்கில் கூட வைத்து பயன்படுத்துகிறோம். ஆனால் முட்டையினை இது போன்ற குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் நாம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலில் நாம் முட்டையினை குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் நிறைய நாட்கள் கெடாமல் இருக்கும் என்பது பலரின் நம்பிக்கை. ஆனால் இது முற்றிலும் பொய்யானது. முட்டையை அரை வெப்பநிலையில் வைத்தால் வெகு நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் என்பதே உண்மை. குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் பாலை போன்று திரிந்து விரைவில் கெட்டுவிடும். முட்டையை அரை வெப்பநிலையில் வைப்பதை தவிர்த்து குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் அதில் சால்மோனெல்லா என்னும் கொடிய வகை பாக்டீரியா வளர மிகவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த சால்மோனெல்லா பாக்டீரியா அதிக வெப்பநிலையை தாங்கக்கூடியது. நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் வைத்த முட்டையை நன்றாக வேக வைக்காமல் ஆஃப் பாயில் அல்லது ஆம்லெட் போன்ற குறைந்த வெப்பநிலையில் வேக வைத்து சாப்பிட்டால் இந்த சால்மோனெல்லா என்னும் பாக்டீரியா உடலில் செல்லும் அதிக வாய்ப்புகள் உண்டு. இந்த பாக்டீரியா நாம் உடலுக்குள் சென்று விட்டால் வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் தீவிர ஃபுட் பாய்சன் போன்ற பிரச்சனைகள் மற்றும் சில நேரங்களில் இதன் அதிக இனப்பெருக்கம் மற்றும் வீரியத்தால் நம் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலமே முற்றிலும் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கும் ஆபத்து கூட நேரிடலாம். எனவே முட்டையினை நன்கு வேக வைத்து சாப்பிடுவதே மிகவும் நல்லது. ஆம்லெட், ஆஃப் பாயில் போன்ற குறைந்த வெப்பநிலையில் வேக வைக்கும் முட்டையினை அதிக அளவில் சாப்பிடுவது தவிர்ப்பது நம் உடலுக்கு மிகவும் நல்லது. மேலும் இது போன்ற குறைந்த வெப்பநிலையில் வேக வைக்கக்கூடிய முட்டை குழந்தைகளுக்கு கொடுப்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது. இது போன்ற குளிர்சாதன பெட்டியில் முட்டையினை வெகு நாட்களுக்கு வைத்து சாப்பிடாமல் முடிந்த அளவிற்கு கடையில் வாங்கி ஓரிரு நாட்களில் சாப்பிடுவது நம் உடலுக்கு நல்லது. ஏனெனில் முட்டைகள் கோழி பண்ணையில் இருந்து கடைக்கு கிடைக்கப்பெறும் சுமார் 10 இருந்து 15 நாட்களாகிவிடும். எனவே கடையில் இருந்து வாங்கி வரும் முட்டையை மீண்டும் நாம் சில நாட்கள் வைத்து சாப்பிட்டால் அதன் தீமைகளை சந்திக்க நேரிடும்.